தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக தேவனுடைய பெயர்கள், அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமங்கள், பெயர்களை குறித்து சில விளக்கங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு ஆதாரமாக மல்கியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். சரி, நான் வாசித்த இந்த வசனத்தில் அவருடைய நாமம் அல்லது அவருடைய பெயர்களை பற்றி சொல்லப்படக்கூடிய பகுதி. அதாவது அவர்கள் தேவனை பல நிலைகளில் அசட்டை பண்ணினார்கள். அதை தேவன் அவர்களிடம் முறையிட்ட போது சொன்னபோது, நாங்கள் எப்போது உம்மை அசட்டை பண்ணினோம் என்று கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வைத்தான் நாம் இப்போது வாசித்தோம். இதுதான் இந்த வசனத்தினுடைய பின்னணி. சரி, ஆனால் இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து, ஏனென்றால் அவரது நாமம் என்ற பெயர் இங்கே வருகிறது. சோ தேவனுடைய பெயர்களை பற்றியும் அதனுடைய தன்மைகள், அது சொல்லக்கூடிய உண்மைகள் என்ன என்பதை நாம் சிந்திக்கலாம். வேதத்தில் தேவனுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் அவருடைய குணாதிசயத்தை, அவர் செய்கின்ற செயல்களை வைத்து தேவனை பல பெயர்களோடு பல நாமங்களோடு அழைக்கிறதை நாம் காணலாம். சரி, அப்ப எனவே வேதத்தில் தேவனுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பெயர்கள் எல்லாம் அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதாவது வேதத்தில் சொல்லப்பட்ட, கொடுக்கப்பட்ட, தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பல பெயர்கள், அவைகள் தேவனுடைய குணாதிசயங்களை விளக்குகிறது. அது மட்டுமல்ல, தேவன் பெரியவராக இருக்கிறார் என்றும், அவர் எல்லாரை விட சிறப்பானவராக உயர்ந்தவருமாய் இருக்கிறார் என்பதையும் இது காண்பிக்கிறது. அவருக்கு நிறைய பெயர்கள் உள்ளன. அதுல 3 முக்கிய பெயர்கள். முதலாவது யெகோவா என்கின்ற பெயர், இரண்டாவது அடோனாய் என்ற பெயர், மூன்றாவது ஏலோகிம் என்ற பெயர். இந்த யெகோவா என்ற பெயர் அவரது தன்மையை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதோனாய் என்று சொன்னால் அவருடைய செயல்பாடுகளை காண்பிக்கக்கூடியது. அடுத்து ஏலோகிம் என்று சொல்லும் போது அவர் அதிகாரம் படைத்தவர், அவர் வல்லமையுள்ளவர் என்பதை காண்பிக்கிறது. அதை இப்படி கூட நம்ம சொல்லலாம். யெகோவா என்ற பெயர் இஸ்ரவேல் மக்களோடு உள்ள தனிப்பட்ட உறவை காண்பிக்கிறது. ஏனென்றால் இந்த நாமத்தினால் அல்லது இந்த பெயரில்தான் தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தார், அல்லது அவர்கள் இந்த நாமத்தினாலே கொண்டு வரப்பட்டார்கள். ஏலோகிம், அப்புறம் அடோனாய். சோ இந்த பெயர்கள் மற்ற கலாச்சார மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக இந்த பெயர் பயன்படுத்தப்படுகிறதை நாம் காணலாம். யெகோவா என்ற பெயர் இஸ்ரவேலுக்கு பயன்படுத்தப்பட்டதையும் காணலாம். சரி, முதலாவது பெயருக்கு நாம் வரலாம். ஏலோகிம் என்ற பெயர். இந்த ஏலோகிம் என்ற பெயர் கிட்டத்தட்ட 2570 முறை இந்த பெயர் வேதத்தில் வருகிறதை நாம் காண முடியும். ஆதியாகமம் 1:1, அப்புறம் சங்கீதம் 19:1 இந்த பெயர் மற்றும் இதனுடைய அர்த்தத்தை நாம் காணலாம். இந்த பெயருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, காட்ஸ் பவர் அண்ட் மைட், அதாவது வல்லமையுள்ளவர், அதிகாரம் உள்ளவர், பலம் உள்ளவர் என்று பொருள். அப்ப தேவன் அவர் ஏலோகிமாக இருக்கிறார். அப்படி என்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவராக, அதிகாரம் உள்ளவராக, பலம் உள்ளவராக இருக்கிறார். இந்த பெயரோடு சில நாமங்கள் அல்லது சில பெயர்கள் இணைந்திருக்கின்றன. அதை கூட்டு பெயர்கள் என்று நாம் சொல்லுவோம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஏல் எலியோன் என்றால் பலத்திலே பலம் உள்ளவர், ஏல் ரோய்
என்றால் காண்கின்ற தேவன். ஏல் ஓலாம் என்றால் நித்திய தேவன். அப்புறம் எல் சடாய் அப்படின்னா போசிக்க கூடியவர். அடுத்து இரண்டாவது பெயர் அடோனாய் அப்படின்ற பெயர். இந்த பெயர் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அல்லது எஜமான் என்று அர்த்தம் வருகிறது. அதாவது மாஸ்டர் ஆர் லார்ட், அதற்கு அடோனாய் என்று பெயர். இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல கிட்டத்தட்ட 449 முறையும், புதிய ஏற்பாட்டுல அந்த யெகோவா தேவனோடு உள்ள உறவுல 315 முறையும் வருகிறதை நாம் காணலாம். அப்ப குறிப்பாக அடோனாய் அப்படின்னு சொல்லும் போது மாஸ்டர் அண்ட் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப், அதாவது எஜமான் மற்றும் வேலைக்காரருடைய உறவை சொல்லுகிறது. அவர் நம் எஜமான், நாம் அவருடைய ஊழியர்கள், வேலைக்காரர்கள். எனவே நாம் அவரோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை, அந்த உறவை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதை குறித்து நாம் ஆதியாகமம் 24:9, ஓசியா 12:14, மல்கியா 1:6 இப்போது நாம் வாசித்தோம் அல்லவா, அதில் நாம் காணலாம். மூன்றாவது யெகோவா என்ற பெயர். இது பொதுவாக தேவனுக்கு பயன்படுத்தப்பட்ட பொதுவான பெயர்களில் இதுவும் ஒன்று. இத பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் முழு வேதத்திலேயுமே 6823 முறை வருகிறது. பழைய ஏற்பாட்டில் 5321 முறையும், புதிய ஏற்பாட்டில் 1502 முறையும் வருகிறதை நாம் காணலாம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் ஒன், அதாவது அவர் தம்மில் தாமே வசிப்பவர். அவர் அதாவது யாருடைய உதவியும் அவருக்கு அவசியம் இல்லை. அவர் தம்மில் தாமே இருக்கக்கூடியவர், வசிப்பவர் என்று பொருள். ஆதியாகமம் 2:4 he is the God of the covenant, அவர் உடன்படிக்கையின் தேவன் என்றும் அழைக்கப்படுகிறது. அதற்கான வசனங்கள் உபாகமம் 34:20, ஏசாயா 44:6, சங்கீதம் 83:18, ஏசாயா 26:4, யாத்ராகமம் 3:14. இந்த வசனங்களில் இந்த பெயருக்கான அர்த்தங்கள் சொல்லப்படுகிறதை நாம் காணலாம். இங்கே தேவன் இந்த பெயர் என்ன சொல்லுது அப்படின்னா மாறாதவர், உண்மையுள்ளவர், நம்பத்தகுந்தவர், அவருடைய உடன்படிக்கையை காப்பவர் என்று போதிக்கிறது. அப்ப இந்த காலை வேளை தேவனுடைய நாமங்கள், அவர் கொடுக்கப்பட்டுள்ள அந்த பெயர்கள் எவ்வளவு அர்த்தம் நிறைந்ததாக, அது நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து அவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழ்வதுதான் நமது கடமையாக இருக்கு. அவர் யார்? அவர் ஏலோகிமாக இருக்கிறார். அப்படி என்றால் அவர் வல்லமை உள்ளவராக, அதிகாரம் உள்ளவராக, பலம் உள்ளவராக இருக்கிறார். எனவே எந்த சூழ்நிலையிலும் நான் கலங்கவோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவர் சகல அதிகாரம் உள்ளவர். இரண்டாவது நாம் சிந்தித்தோம், அவருடைய பெயர் அந்த அடோனாய். அப்படி என்றால் அவர் என் எஜமான், அவர் நம் எஜமான். சோ நாம் அவரது ஊழியர்கள், வேலைக்காரர்கள், அவருடைய பிள்ளைகள். எனவே நமது எஜமானாக இருக்கக்கூடிய அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்வது மிக அவசியம். கடைசியாக சிந்தித்தோம், யெகோவா என்ற பெயர் அவர் செய்கின்ற உடன்படிக்கையை காக்கக்கூடியவராக இருக்கிறார். இஸ் அன்சேஞ்சிங், அவர் மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர், நம்பத்தகுந்தவர், உடன்படிக்கையை காப்பவர் என்று பொருள். அப்ப இதை நாம் உணர்வோம். சோ இப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். மாறாத, உண்மையுள்ள, எப்பொழுதும் எக்காலத்திலும் நம்பத்தகுந்த, அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடியவராக, நிறைவேற்றக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறார். சோ இந்த சிந்தையோடு, இந்த தைரியத்தோடு நாம் நம் வாழ்வை அவருக்கு ஒப்பு கொடுத்து விசுவாச வாழ்க்கையில் முன்னேறி செல்ல ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.